வணக்கங்க. இன்றைக்கி அவல் ஊற வச்சு இனிப்பு போட்டு தான் செய்ய போகிறேன். இதுக்கு ஏலக்காய் பொடி தீந்துருச்சு. வாங்க ஏலக்காய் பொடி செய்கிறேன். ஒரு கைப்பிடி நிறைய ஏலக்காய், ரேஷனில் வாங்கின ஜீனி 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் சுக்கு பொடி, இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அடித்து அதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். 2-3 தடவை திருப்பி திருப்பி மிக்சியில் போட்டு சலித்து எடுத்து அந்த ஃபைன் பவுடராக இருக்கிறத ஒரு குட்டி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல நைஸாக இருக்குது. இப்போ எந்த டிஷ்ஷில் போட்டாலும் ஏலக்காய் வாயில் தட்டுப்படாது. அதனால் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. மீதி உள்ள இந்த திப்பியெல்லாம் என்ன செய்யலாம், டீ பவுடரில் கலந்து வச்சிட்டிங்கன்னா டீ வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டான டீ குடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு. ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக தேங்காய் பூ துருவி எடுத்து வச்சுருக்கேன். 2 பிஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அவல் நல்லா வாஷ் பண்ணி, ஒரு டம்ளர் ஃபுல்லாக அவல் எடுத்துருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். இதில் காய்ச்சி ஆறுன பசும்பால் இருக்கு இல்லையா, ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி நல்லா கிளறி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான். நல்லா ஊறினதுக்கப்புறம் 2 பிஞ்ச் மட்டும் ஏலக்காய் போட்டுக்கலாம். சும்மா வாசனைக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா சுக்கு பொடி அதில் இருக்கு இல்லையா, சுக்கும் ஏலக்காய் இனிப்பு வெல்லம் சேர்ந்ததுனாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்ததுனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இப்படி நல்லா உதுத்து விட்டிங்கன்னா சரியாக வந்துடும். ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக தேங்காய் பூ, துருவின தேங்காய் பூ போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா கையால் கலந்து விட்டுலாம். அப்போ தான் வெல்லம் எல்லாத்துலேயும் நல்ல ஈவனாக கலந்து வரும். நம்ம கையால் பிசைஞ்சால் தான் நம்ம கையில் உள்ளங்கையில் நல்ல ஈஸ்ட் இருக்குது. அதனால தான் இட்லி மாவு, தோசை மாவு, சப்பாத்தி மாவு, பூரி மாவு இதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக நல்லா புளிச்சு வரும். இதுபோல் கையால் பிசைஞ்சு உருண்டையாக எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அது அவல் கொடுத்திங்கன்னா அடிக்கடி அவல் ஃபுட்டில் சேர்க்கணும். நான் இது மட்டும் கொடுக்கல, மாப்பிளை சம்பா கூழ் செஞ்சு அது கூட இதை கொடுத்துருக்குறேன். எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. இது போல் இந்த பாருங்கள், அந்த பித்தளை பாத்திரம் கும்பகோணம் நேற்று எங்கள் ஒரு சொந்த ஊருக்கு நேற்று போயிருந்தேன். அதில் குடோனுக்கு போயிருந்தேன். இதில் குட்டி குட்டி பாத்திரம் 2-3 வாங்குங்க இருந்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இன்னும் 2-3 வீடியோவில் இனிமேலுக்கு இந்த பாத்திரம் தான் போடுவேன். அவ்வளோ ஆசையாக இருந்தது. குட்டி பாத்திரத்துலேருந்து பெரிய பெரிய பாத்திரம் வரைக்கும் நிறையா இருந்தது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் மாப்பிளை சம்பா கூடும் கெட்டி அவள் தான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நம்ம